சோதரம் பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இந்த டிவி நிகழ்ச்சியின் சார்பாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு எதிராளி கொடுக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிசாசு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவன். அதனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எப்போது நம்ம எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நிற்போம், எதிர்த்து நில்லுங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எதிர்ப்பு. அல்லேலூயா, சோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன்னா பிசாசானவன் கொலை பாதகன். மனித வர்க்கம் சந்தோஷமாய் இருப்பது அவனுக்கு ஒருபோதும் பிடிப்பதில்லை. அதனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட அநேக பேர் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகவே பிசாசு ஆண்டவர்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு அது என்ன, ஒரு அசட்டை. நம்ம இயேசு தானே நம்ம தெய்வம், நம்ம ஆண்டவர், இப்படியே நம்ம நினைத்து கர்த்தரை நம்ம ஒரு பொருட்டாகவே எண்ணுவது கிடையாது. ஆனால் எதிராளியாகிய பிசாசு, அவனுக்கு நல்லா பயப்படுவோம். ஆமாம், மனுஷன் செய்வனை வச்சுருவோம், எதிர் வல்லமைகளை கொண்டு தான் செய்வனை செய்வார்கள் என்று சொல்லி பிசாசுக்கு நம்ம பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். யாருக்கு பயப்படணுமோ அது பயப்படுவது கிடையாது. யாருக்கு பயப்படக்கூடாதோ அந்த பிசாசுக்கே நம்ம பயப்படுகிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகள் அநேக பேர் கூட தேவனுக்கு எதிர்மறையாக, ஆமாம், எதிராளிக்கு நம்ம எப்போதும் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அதே யாக்கோபு நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த யாக்கோபு 4:6 அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்தின் அர்த்தம் நம்ம யோசிப்போமானால், பெருமை உள்ளவர்கள், மனுஷன் விழுந்து போற அநேக இடங்கள் பெருமைனாலே, மேட்டிமைனாலே, சுயத்தினாலே. ஆமாம், அவனுக்கு அந்த பெருமையானது பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு மேட்டிமை. ஆமாம், நம்ம உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பெற்றோர்களை நேசிக்காமல் அப்படி இருக்கிறோம்ல, அறியாமை. அதே போல் பிசாசு நம்ம இருதயத்தில் பெருமையை, மாமிச சிந்தையை, சுயத்தை வளர்த்து கொண்டே இருப்பான். நீ தான் பெரியவன், உன்னால் தான் முடியும், நீ தான் எல்லாம் செய்கிறாய். ஆண்டவர் செய்கிறதை நம்ம செய்கிறது போல ஒரு மாய எண்ணத்தை நமக்குள்ள, ஒரு புகழ்ச்சியை, ஆமாம், புகழ்ச்சியை அநேக பேர் விரும்புகிறபடினாலே மனிதன் புகழ்ச்சிக்கு அடிமையாகி விடுகிறான் என்பதை சத்துரு சரியாக தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படி நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரும் அப்படி பெருமை உள்ளவர்களாகி தன்னையை கெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லித்தான் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமையானது மேட்டிமையை கொண்டு வரும், மேட்டிமையானது அகந்தையானது அழிவை கொண்டு வந்துவிடும். பிரியமானவர்களே,
அப்படி அந்த ஆரம்பத்திலே அந்த பெருமையை மனுஷன் கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் மோசம் போகிறதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அதை மையமாக வைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் பெருமை கொள்ளாமலும் நன்மை வரும்போது தாழ்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, செழிப்பு வரும்போது தாழ்த்துகிறவன் பேர் பெற்றவனாக இருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா அவனுக்குள்ள பெருமை இராது, அகம்பாவம் இருக்காது. அவன் ஆண்டவர் செய்கிறதை நம்ம செய்கிறதாக நினைத்து அவன் கீழே விழத்தட்டுறது தான் பிசாசினுடைய பொல்லாத சூழ்ச்சியாக இருக்கிறபடினாலே. இதை நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், உண்மையிலே பிரியமானவர்களே, தேவன்தான் நமக்கு எல்லாமே. அவர்தான் நமக்கு சேஃப்டி, அவர்தான் நமக்கு பரிகாரி, அவர்தான் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கணும். அவருடைய சேட்டைக்குள்ளே மறைக்கப்பட்டால் நமக்கு தீங்கு ஒன்று வராதபடி காப்பார். அதான் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எந்த ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் தன்னுடைய வாழ்வாதாரம் மேன்மையிலும் நன்மையிலும் புகழ்ச்சியிலும் எந்த காரியத்திலும் அவன் தேவனே சார்ந்திருப்பானாகில் அவனுக்கு ஒரு நன்மையும் கண்டிப்பாக குறைவுபடாது. அவன் தேவனை மகிமைப்படுத்தி, இது கர்த்தரால் வந்த ஈவு, கர்த்தர் கொடுத்த தயவு, கர்த்தர் செய்தார், கர்த்தர் கொடுத்தார், இப்படியே கர்த்தரை சார்ந்து அவரை மகிமைப்படுத்தும் போது எதிராளியாகிய பிசாசு நம்மை சோதிக்க முடியாது, நம்மை வஞ்சிக்க முடியாது, நம்ம இருதயத்தை திருடி நம்ம கஷ்டத்தில் உட்பட முடியாது. அதான் ஆண்டவர் அந்த நோக்கத்தில் தான் சொல்றாரு, தேவனிடத்தில் என்னிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். நம்முடைய கை எப்பவுமே ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் பாருங்க, மனுஷன் நேரத்துக்கு தகுந்தவாறு ஒன்று குணம் மாற்றுவான். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நாம் அந்த உலகத்திலே வாழுகிறோம், பாவம் நிறைந்த உலகம். நிறைய பேர் பாவம் செய்யும், தீங்கு செய்யும், அந்தரங்க பாவம், வேசித்தனம், பொய், கோபம், எரிச்சல், பகை. இப்படி மனுஷன் என்ன நினைக்கிறான், நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது, அப்படியே நினைத்து அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒருவர் அதை கவனிக்கிறார் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அவருக்கு, ஆண்டவருக்கு மறைவான சிறுசி உலகத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்ல, இருமனம் உள்ளவர்கள். அந்த மனசுல இருதயமானது திருக்குள்ளதும் மகா கபட உள்ளதும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. திருக்கான இருதயத்திலே ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், பரிசுத்த தேவனுக்கு நான் பிள்ளை, ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தாலே என்னை கழுவி இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே என்னை உடன்படிக்கை பண்ணி அவருக்கு சொந்த சனமாய் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் என் இருதய நினைவுகளை அறிவார், நான் அவரால் பிழைத்திருக்கிறேன் என்கிற தெய்வ பயத்தோடு, தெய்வ அன்போடு, தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார், நம்ம தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம். அவருடைய ஆலயம் நமக்கு நம்முடைய இருதயம். அப்போ நம்ம இருதயத்தில் தேவையில்லாத இருமனம், உலகத்துக்கு ஒத்த வேஷம், அங்கேயும் இங்கேயுமா நடிக்கிறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, அப்படி இராதபடி ஒரே சிந்தனை, இருமனம் இல்லாதவர்களாய் ஒரே சிந்தனை, பரிசுத்த தேவனுக்கு நான் பிள்ளை, அவர் என் ஆண்டவர், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் பரிசுத்தமாக இருக்கிறபடியால் நானும் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், நான் அவருக்கு பிள்ளையாயிருப்பேன், அவர் எனக்கு தேவனாயிருப்பார்,
சகலத்திலும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ எல்லாத்துக்குமே அவர் பரிகாரி என்று இந்த உலகத்துக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என் நேசர் எனக்கு செய்வார். நான் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டியதில்லை. கர்த்தரிடத்தில் கேட்டால் போதும் அதை எனக்கு அதன் காலத்தில் அதன் காரியத்தை அவர் எனக்கு அருள்வார் என்று சொல்லி ஒரு மனம் உள்ளவர்களாய், ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே எண்ணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யாக்கோபு அது 4:9, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. அல்லேலூயா. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஏன்னா நம்ம சிரித்தால் பிசாசுக்கு ஒரு காலம் பொறுக்காது. அவன் ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு பரிசுத்தமாகிற வரைக்கும், தேவனாகிய கர்த்தருக்குள் நம்ம பூரணப்படுகிற வரைக்கும், நம்ம உலகத்திலே மயங்கி சிற்றின்பத்திலே விழுந்து அதில் சொற்ப சந்தோஷப்படாதபடி கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் நன்மை செய்தார். கர்த்தர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த பரிசுத்த அன்புள்ள தேவனுக்கு என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் செய்யலையே என்கிற ஒரு பாரம், கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். இத்தனை நன்மை செய்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் நன்மை ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமே என்கிற பாரம் இருந்தால் உலகத்துக்கு ஒத்த பெருமையோ மேட்டிமையோ நிச்சயமாக வராது. துயரப்படும் ஆண்டவரை நினைச்சு. அந்த ரேஞ்சில் தான் ஆண்டவர் நமக்கு அதை சொல்லுகிறார். இன்னும் யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, தாழ்மையை தரித்து கொள்வோம். எவ்வளவுதான் வந்தாலும் நம்ம அந்த மேட்டிமை நிச்சயமாய் ஒரு மனுஷனை அகந்தைன்னா ஒரு யாரையும் மதிக்காத ஒரு எண்ணம் வந்துவிடும். கர்த்தரையே நம்ம தேட மாட்டோம். பெருமை, அகந்தை, இப்படி ஆய்ப்பட்ட அசட்டை வந்தால் தேவனை விட்டு நம்ம பிரிந்து போய்விடுவோம் என்பது தேவனுக்கு தெரியும். அதான் சொல்வார், தாழ்மையானது எப்போதுமே நமக்கு ஒரு மேன்மை தந்து கொண்டே இருக்கும். நான் ஒன்றும் இல்லை, என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். நான் இவ்வளவுக்கு மேன்மையாய் வருவதற்கு காரணமே கர்த்தர் தான். என்னுடைய உயர்வு, ஒருவேளை நம்ம பிள்ளைகள் படிப்பு, நமக்கு ஒரு மேன்மை, ஒரு வருமானம், எதுனாலும் சரி, அது கர்த்தர் கொடுக்கிற அன்பு, தயவு. இதில் எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் செய்கிறார். எல்லா மகிமையும், எல்லா பெருமையும், எல்லா கனமும் அவருக்கே உரியது என்று நம்ம நினைக்கும் போது நமக்கு அந்த தாழ்மை தானால் வரும். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் மீது எவ்வளவு பாசம், நேசம், அன்பு வைத்திருக்கிறீர். ஒன்றுமில்லாத எங்களை இவ்வளவாய் உயர்த்த நினைக்கிறீரே, இவ்வளவு ஒரு உயர்வை தந்திருக்கிறீரே. அப்போ நமக்கு வரக்கூடிய உயர்விலும் மேன்மையிலும் கர்த்தரை முன்ன வைக்கும்போது சத்துரு அங்கு கிராஸ் பண்ண முடியாது, குறுக்கிட முடியாது. அதான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாக. உண்மைதான் அது. நாம் அன்னைக்கு மூச்சு விடுறதே கர்த்தருடைய கிருபை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கொரோனா பீரியட்லாம் வெண்டிலேட்டரில் எமர்ஜென்சி வார்டு, மூச்சு திணறல், மேலே போகிற மூச்சு கீழே வந்தால் தான் உயிர், மனுஷனுக்கு உயிர். வெண்டிலேட்டரில் வைப்பாங்க. ஒரு மணிக்கூருக்கு எத்தனையோ 1000 லட்சங்கள் கொடுத்து காற்று, அப்படி ஆய்ப்பட்ட காற்றையே நமக்கு இலவசமாய் கொடுத்து இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதற்கு காரணமே அவர் தானே. அவர் முன்னாலே நம்ம தாழ்மைப்படுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே முடியாது, எதுவும் முடியாது. இமைப்பொழுது அவர் முகம் மறைத்தாலும் உலகத்தில் மனுக்குலமே இருக்காது. தயவு செய்து பிரியமானவர்களை புரிந்து கொள்வோம்.
இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. வயது சென்றவர்களுக்கு, இளம் வயதினர் கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அதான் முறைமை. எல்லாருக்கும் வயசு ஆகும். ஆண்டவர் சொன்னார், ஆவி உற்சாகமானது, மாமிசமோ பலகீனமானது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் வர வர பலவீனப்படுவான். அந்த வயசு ஆக ஆக பலவீனப்படுவான். அப்படி அவன் வாழ்க்கையில் அநேக பாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், லாபங்கள் ஆண்டவரை அறிந்து ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கிறவனே, அல்லேலூயா, சிறியவர்கள் இளைஞர்கள் கீழ்ப்படியதுதான் உண்மை. முதியவர்களை மதிக்க தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. கொஞ்சம் படிச்சிருந்தாலோ ஒரு நல்ல வேலையில் இருந்தாலோ பெரிய ஆட்கள் கூட மதிக்கவே மாட்டார்கள். அது பெரிய தவறு. நாமளும் ஒரு நாள் முதிர் வயது ஆகுவோம் என்கிற நினைக்கணும். ஒரு ஸ்லோகம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னை மரத்து ஓலை பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிக்குமா. நான் இப்போ தான் அழகாக துளிர்விட்டுருக்கேன், நீ பழுத்தாச்சு, நீ கீழே விழுந்துருவான்னு சொல்லி. ஆனால் அந்த குருத்து ஓலைக்கு தெரியாது, நாமளும் ஒரு நாள் இதே போல் பழுத்த ஓலையாகி கீழே விழுந்து எல்லாராலும் மிதிக்கப்படுவோன்னு தெரியாது. அதனால் பிரியமானவர்களே, தயவு செய்து மூப்பர்களை, முதியவர்களை கீழ்ப்படிந்தால் அவருடைய வாழ்த்துதல், அந்த மூப்பருடைய வாழ்த்துதல்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:6 நம்ம வாசிப்போமானால், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்தும்படி. கிறிஸ்தவ உலகத்திலே ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனிடத்தில் போன உடனே எல்லாமே அவர் ஆலோசித்து செய்வார், நிச்சயமாக செய்வார். நம்மை சோதித்து அறியக்கூடிய தேவன். அநேக பேருக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, வந்து கொஞ்ச நாளையிலே அற்புதம், அதிசயம், அவங்க கேட்குற விண்ணப்பது பதில் வரலன்னா அப்படியே சோர்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இராதபடி, அல்லேலூயா, என்னை படைத்தவர் ஆண்டவர். நான் தானாக பிறக்கவில்லை, என் தாயின் கருவிலே என்னை அவருடைய பிள்ளையாக படைத்திருக்கிற ஆண்டவர் என்னை குறித்து அவருக்கு நிச்சயமாய் கரிசனை உண்டு. எனக்கு என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், என்னை தொடர்ந்து என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும் என்கிற உணர்வு நம்ம இரத்தத்தோடு கலந்திருக்கணும். அவர் செய்வார். எனக்கு என்ன தேவை, ஒருவேளை கடன் இருக்கும், பிள்ளைகள் படிப்புக்கு தேவையான பணம் இருக்கும், அவர் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுக்கு திருமணம் அவர் பார்த்து கொள்வார். உண்மையிலே அவர் தாங்க எல்லாம் நடத்துவார், காரியங்களை வாய்க்க செய்வார். மனுஷன் தன்னுடைய சுய புத்தியிலே சாயும் போதுதான் கர்த்தர் ஒதுங்குவார். அவரை விசுவாசிக்காமல் நம்ம செய்யணும், அப்படி செய்யணும், தான் ஒன்றித்தனமாக இராதபடி அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருந்து பாருங்க. காக்கை குருவிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், உங்களை படைத்தவர், உங்களுக்கு தேவை என்ன என்பதை நிச்சயமாக அறிவார். ஏற்ற காலத்தில் அதை அவர் செய்வார். பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஏற்ற வேளையிலே அவர் நடத்தினார். மூத்த மகளுக்கு டாக்டருக்கு படித்திருந்தால் படிக்கொண்டு இருக்கும்போது தான் என் மகன் மரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்கள் மிகவும் வேதனைக்காக கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிற காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய தூணாய், ஆதரவாய், தேற்றரவளாக இருந்து ஆபத்தில் மரண கண்ணிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தி வந்த காலம். அப்போது
மூத்த பிள்ளைக்கு திருமண காரியம். அவர் என் மனைவி மூலமாக சொல்லியிருந்தார், திருமணத்தை விரும்புகிறதை நான் உனக்கு செய்வேன். விருப்பம் என் மகள் டாக்டருக்கு படித்திருந்ததுனால அதே போல் ஒரு டாக்டர் சம்பந்தங்களை எதிர்பார்த்தோம். கர்த்தர் அதன்படியே செய்தார். கர்த்தருக்கு காத்திருந்தோம். பிரியமானவர்களே, ஏற்ற காலத்திலே பெண் வீட்டார் தான் ஆண்கள் வீட்டாருக்கு கொடுப்பாங்க சிறிதனும். அவங்க கொஞ்சம் உருப்படி போட்டு பிள்ளையை நல்ல ஒரு சம்பந்தம் வந்து கட்டி போகும்படி, இன்னைக்கு அவர் நல்லா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு காத்திருந்தோம். அவருடைய சொல்லை கேட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஏற்ற காலத்திலே தடையில்லாமல் திருமணம் நடந்து இன்னைக்கு பிள்ளைகள் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். பிரியமானவர்களை, தயவு செய்து அவர் ஏற்ற காலத்தில் என்னை படைத்தவர் அதை செய்வார் என்று விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, சோத்திரத்தோடு அவரிடத்தில் அறிவித்து விட்டு நம்ம ஜெபித்து இருப்போம்னா காரிய சித்தியோ கர்த்தரால் கைகூடி வரும். இன்னும் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் உயர்த்தும்படி காத்திருங்கள் என்று சொன்னார். அவர் நம்மை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மனுஷருக்கு இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷர் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உலகத்திலே அவ்வளவு ஒரு நெருக்கம், பாடுகள். நம்ம வாழ்க்கைங்கிற படகு ஒவ்வொரு நாளும் பிசாசால சோதிக்கப்பட்டு தேய்க்கப்பட்டு நமக்கு திருமணம் ஆகும், பிள்ளைகள் பிறப்பார்கள், பிள்ளைகளுடைய காரியம், திடீர்னு வரக்கூடிய பலவீனத்தினால செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம், அடுத்த பிள்ளைகள் செல்வம், தொடர்ந்து மனுஷர் வாழ்க்கையிலே அன்றாட தேவைகள் மிகவும் மிகுதியாகவே இருக்கும். ஒரு சிலவர்கிட்ட பணம் இருக்கும், சில சமாதானம் இருக்காது. சிலவர்கிட்ட பணமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. அப்படி கவலை பற்றி நம்ம இருப்போமான சொன்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம கவலைப்பட்டு கூட்டவோ, ஒரு மடம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பிரியமானவர்களே, தயவு செய்து படைத்தவர் பார்த்து கொள்வார். என்னை படைத்தவர், எனக்கு பிள்ளைகளை கொடுத்தவர், குடும்பத்தை கொடுத்தவர், என் பலவீனத்தை அறிந்திருக்கிறவர், எனக்கு என்ன செய்யணும் என்பதை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி முழு நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் நம்ம கவலைப்படாமல் உலகத்திலே இருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 5:8 அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி விழித்திரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மனுஷர்களுக்கு ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். 24 மணி நேரம். 24 மணி நேரம் ஒருவன் வேலை செய்து பிழைப்பதற்கு 8 மணிக்கூர் வேலை, 8 மணிக்கூர் தூக்கம், 8 மணிக்கூர் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அந்த 8 மணி எல்லா நேரத்திலும் தெளிந்த ஒரு புத்தி நமக்கு தேவை. நமக்கு அறிவு, ஆறறிவு கொடுத்திருக்கிறார். அவருடைய அறிவை நமக்கு வைத்திருக்கிறார். எதை எப்படி செய்யணும் அப்படியெல்லாம் செய்வதற்கு தெளிந்த ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி ஜாக்கிரதையாய் இருந்து தீமைக்கு விலகி நாவை காத்து சிந்தனையை ஒருமனப்படுத்தி இருதயம் அலைகளிக்க விடாமல் மாமிச சிந்தைக்கு சுயத்துக்கு இடம் கொடாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்கள். தெளிந்த புத்தினா என்ன? என்னை படைத்தவர் ஆண்டவர்,
அவருடைய விசேஷித்த குணம் பரிசுத்தர், அன்புள்ளவர், பண்புள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைனா அவருடைய குணம் நம்மிடம் இருக்கிறதா? நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? நேற்று என்ன செய்தோம்? முந்தா நாள் என்ன செய்தோம்? போன வாரம் என்ன செய்தோம்? இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கோம்? நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்படியெல்லாம் சொல்லி விசேஷித்த ஞானம், தெளிவு, ஞாபகம் நமக்கு இருக்கிறபடினாலே நிச்சயமாக நம்ம ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்குள் இருந்தால் வாழ முடியும். தெளிந்த புத்தி ஏனெனில் விழித்திருக்கணுமா? விழித்திருக்கணும்னா செபிக்கணும். சமயம் கிடைக்கும்போது வேதம் வாசிக்கணும், அவருடைய அன்பை தியானிக்கணும், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கலாம், பாடல் புஸ்தகம் படிக்கலாம். விழித்திருங்கள். ஏனெனில் இவையெல்லாம் நம்மை இல்லாமல் மாமிச சிந்தையிலே வெறுமையாக இருப்போன்னு வச்சுடுவோம். புத்தி இல்லாமல், தெளிந்த புத்தி இல்லாமையும் விழித்திராமையும் ஒரு யானதானும் இருந்தால் நம்முடைய சிந்தனையை சிதறடித்து விடுவான் பிசாஸ். இப்போ அதற்கு ஏற்றால டிவி இல்லாத வீடு கிடையாது, செல் இல்லாத நபர் கிடையாது. எல்லா மனுஷர்கிட்டையும் செல்லுன்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு கார்டை போட்டால் ஃப்ரீ 24 மணிக்கூறும் ஃப்ரீ. மனுஷன் என்ன செய்கிறான்? விழித்திருங்கள், கவனமாயிருங்கள், தெளிந்த புத்தியாயிருங்கள்னு சொன்னால் விழித்திருந்து அழகாக செல்ல போட்டு பார்ப்பாங்க. மாதம் ஒரு 300 ரூபா கட்டினா போதும். விடிய 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 உலக நிகழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி பொல்லாத சிந்தனை பிசாசு ஈஸியாக இப்போ அதுதான் கையாண்டு வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொன்னது போல தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம், அறிவு பெருகி போகும். அறிவு பெருகும் ஆபத்தில் முடியுது. அறிவு, மனுஷனுடைய அறிவு, இன்டர்நெட்டு, அப்படி யூடியூப்பு, அது இதெல்லாம் வந்து மனுஷன் புத்தி இப்போ ஒரு நிலையில் இல்லை. யாரை பார்த்தாலும் செல்லு இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சாப்பாடு இல்லாட்டாலும் இருப்பாங்க, செல்லு இல்லைன்னா இருந்துக்கிட மாட்டாங்க. அந்த லெவலுக்கு பிசாசு மனிதனை ஆட்கொண்டு இருக்கிறான். இது விழிப்பாய் இருக்கக்கூடிய காலம். ஆண்டவர் சொல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இதுதான் விழிப்புக்கு அடையாளம். பலவிதமான அந்த கிரியைகள் அதை பார்த்து 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 அப்படியே நம்முடைய மைண்டு அப்படியே இழுக்கப்பட்டு சேஞ்ச் ஆகி இச்சையில் இழுக்கப்பட்டு துன்மார்க்கத்துக்கு போய் கர்த்தரை மறந்து, நேசரே மறந்து, அவர் சொல்ல கட்டளைக்கு கீழ்ப்படிய மனதில்லாது இருந்து மனுஷன் இன்னைக்கு பாவம் பெருகி போவதற்கு மெயின் காரணமே அதுதான். இந்த நாட்களில் தான் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் விழித்து இருக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம். எங்க வாய்ப்பு கிடைக்கும், எங்க உன் சிந்தனைய அப்படி சிதறடிச்சு தட்டி பறிச்சுட்டு இருதயத்தை தட்டி பறிச்சு கொண்டு பேரலான்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல காத்திருக்கிறான். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, இந்த மாதிரி நெருக்கத்தில் கர்த்தரை மறந்தால் அப்புறம் நீ சுய புத்திக்கு வருவதற்கு நடக்கவே நடக்காது. அப்படியாய்ப்பட்ட எந்த மனுஷனையும் விழத்தள்ளுகிறது இந்த செல், அந்த உணர்வு, அந்த கண்களின் மயக்கம், இருதயத்தின் இச்சை, பாவ உணர்வு எல்லாம் வந்து ஒரு மனுஷனையும் கெட்டு போக சொல்லணும். மனுஷன் விழுகிறது இச்சையிலும் பணத்திலும் தான், புகழ்ச்சியிலும் பெருமையிலும் எல்லாம் தெரியும். அப்படியே உனக்கு தெரியும்படி அங்கே வாங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, எல்லாம் போட்டுருவான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ளே போய் 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 பைபிளெல்லாம் மறந்து துற வச்சுக்கிட்டு செல்ல கையில் எடுத்தா எல்லா விஷயமும் உலகத்தில் என்னெல்லாம் மோசம், அசுத்தம், பாவம், தேவனை விட்டு பிரிக்கிறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருவான் பிசாஸ். அப்புறம் அவ்வளவுதான், மீளவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். எவ்வளோ அருமையான வார்த்தை பிரியமானவர்களே. 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. சங்கீதம் 115 சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குமாரத்தியே கர்த்தரை விசுவாசி, அவர் தாங்க பரிகாரி. தயவு செய்து பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், கர்த்தரை நம்பாமல் விக்கிர ஆராதனை செய்து பாவ வாழ்க்கை செய்து எவ்வளவு நன்மைகளை இழந்து போய் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாங்களே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். என்னுடைய யூடியூப்லலாம் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கடந்த கால நிகழ்வுகள். ஆண்டவர் எங்களை சாட்சியாகவே வைத்திருக்கிறார். நாங்கள் ஒன்றும் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஒரு மனுஷி விவரம் உள்ளவன் ஞானம் உள்ளவன் எப்படி வாழ்ந்தால் எப்படி இருப்பான் என்பதற்கு நாங்களே ஒரு சாட்சியாகவே இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிந்த புத்தி இல்லாமலும் விழித்திருக்காமலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள மனதில்லாமலும் இஷ்டம் போல வாழ்ந்ததினாலே இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து அல்லேலூயா வெறுமையாக்கப்பட்டோம்.